அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்க பேருமா? சுப்புலட்சுமி. எந்த ஊருமா? மேலத்தொட்டி வெட்டி. விருதுநகர் மாவட்டமா? விருதுநகர் மாவட்டம். சீவிலத்தூர் பக்கம். மேலத்தொட்டி வெட்டி விருதுநகர் மாவட்டம். சரிம்மா. அம்மா இந்த விஜயகாந்த் சார் கேப்டன் அவங்களுடைய அக்கா விஜயலட்சுமி அம்மாவை நீங்க பாத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக அம்மா பாத்தீங்க? எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரிக்கு அவரியம் இல்லை, அதனால மதுரைக்கு கொண்டு போனோம். எங்க வீட்டுக்காரர் பேர் பாண்டியராஜ். மரத்துல இருந்து கீழே வந்துட்டாரு. அதனால உங்ககிட்டலாம் பார்க்க முடியாது, மதுரைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மதுரைக்கு போகும்போது விஜயகாந்த் தலைவராக, ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்தார். அதனால அங்கே போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து அந்த அம்மா ராஜலட்சுமி அம்மா பார்த்து, இதுதான் விஜயகாந்த் அக்கா அப்படின்னு எங்களுக்கு காட்டினாங்க. சரிம்மா, உங்களுக்கு எது தேவையோ அது நாங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்து ஆரோக்கியமாக வந்தோம். அந்த விஜயலட்சுமி அம்மா தான் எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்றி நல்ல முறையில் எங்களை வீடு அனுப்புனார். வந்தோம். விஜயலட்சுமி அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். எங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் குடும்பத்தோட கஷ்டப்படுறோம். இப்படி ஆயிடுச்சு, அந்த அம்மா நல்லம்மா, நல்லா நம்மளுக்கு பார்த்து விட்டுச்சு அப்படின்னு. அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். வணக்கம். நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிள்ளையாரத்த பஞ்சாயத்து மேல்தொட்டி கிராமத்தில் வசிக்கிறேன். கடந்த 28 வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பெரிய விபத்தில் சிக்கி ரொம்ப உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்கும்போது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ எங்களுக்கு யாரையும் தெரியாது. எங்கள் அப்பா வட்டார அளவில் விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். அப்போ ஏபி ராஜா அவர்கள் மாவட்ட செயலாளர். அவர் அவருக்கு உடனே அவங்க தகவல் தெரிஞ்சு அப்போ உள்ள நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாருமே நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கே அப்போ கேப்டனோட அக்கா திருமதி விஜயலட்சுமி அம்மா தலைமை மருத்துவராக பணிபுரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவங்கள தொடர்பு கொண்டு எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கொடுத்தாங்க. ஒரு ஏழை மக்களுக்கு அந்த மாதிரி மருத்துவம் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். அதை அந்த அம்மானால தான் செய்ய முடிஞ்சிச்சு. நல்லபடியாக பண்ணி கேப்டன் பேரை சொன்னதுனால உடனே கூடிய சீக்கிரத்தில் குணமாக வச்சு வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. அதனால் நானும் என் குடும்பத்தாரும் அடிக்கடி அந்த அம்மாவை நினச்சிருவோம். அப்போ எனக்கு ஒரு 6 வயசு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்தது எங்கள் அம்மாவும் சொந்தக்காரங்க கட்சிக்காரங்க எல்லாம் சொல்லி தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால் எப்போயுமே கேப்டன் மேலேயும் சரி, திருமதி விஜயலட்சுமி அம்மா மேலேயும் சரி, எங்களுக்கு அளவு கடந்த மதிப்பு மரியாதையும் உண்டு. நான் திமுகவில் பயணிக்கிறேன். இன்னொரு கேப்டன் மேலேயும் விஜயலட்சுமி அம்மா மேலேயும் எங்களுக்கு எப்போயுமே மரியாதை உண்டு. இன்றைக்கி விஜயலட்சுமி அம்மா காலமானதை தெரிஞ்ச உடனே எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னோட சார்பும் சரி, என் குடும்பத்தோட சார்பும் சரி, ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.